வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா. உலக சுற்றுச்சூழல் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் போதையில்லா தமிழகம் உருவாக்க உறுதிமொழி ஏற்றனர். சென்னையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியா தமிழ்நாடு சார்பில் சென்னை பெருங்களத்தூரை அடுத்த பீர்க்கங்காரணையில் அமைந்துள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மண்டல செயலாளர் கொளஞ்சியப்பன் தலைமை வகித்தார். நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியாவின் தேசிய தலைவர் டாக்டர் ஆனந்த் சர்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தேசிய செயல் தலைவர் டாக்டர் எம் செல்வராஜ் அவர்களின் தலைமையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் முக்கியத்துவம், நுகர்வோர் உரிமைகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய தேசிய செயல் தலைவர் டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும். இன்று நாம் இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே எதிர்கால தலைமுறையினர் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலில் வாழ முடியும். பசுமையான உலகை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். மேலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள், மரக்கன்றுகள் நடுவதன் அவசியம், நீர் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய தேவை, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நுகர்வோர் உரிமைகள் மற்றும் சமூக நலன் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதற்கு டாக்டர் எம் செல்வராஜ் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிர்வாகிகள் விரிவான விளக்கங்களை வழங்கினர். மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக போதையில்லா தமிழகம் உருவாக்கும் நோக்கில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக இளம் தலைமுறையினர் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு ஆரோக்கியமான மற்றும் பொறுப்பான சமூகத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்ற செய்தி இந்நிகழ்வின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஜோ ரேமன், சென்னை மண்டல தலைவர் ஆர் கணேஷ், சென்னை மண்டல பொதுச் செயலாளர் கே இளங்கோவன், சென்னை மண்டல துணைத் தலைவர் கபிலன் மற்றும் சிசிஐ உறுப்பினர் நாராயணசாமி, ராஜேஷ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். மாணவர்களின் உற்சாகமான பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கும் வகையில் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் சமூக நலன் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்களை எதிர்காலத்திலும் தொடர்ந்து முன்னெடுக்க நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியா தமிழ்நாடு உறுதியளித்தது. இந்த நிகழ்வு மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சமூக நலன் மற்றும் போதை ஒழிப்பு குறித்த பொறுப்புணர்வையும் வலுப்படுத்தியதாக கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர்.